ஹாய் காய்ஸ், இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. கிரைம் பண்ண எல்லா நபர்களையும் ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்காரு. இப்ப கூட்டிட்டு வந்த எல்லா நபர்களையும் ஒரு அறையில போலீஸ் லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் அழுகிறத ஹீரோ பாக்குறாரு. என்னாச்சுப்பா உனக்கு, நீ ஓகேவான்னு கேட்க, எனக்கு சிகரெட் தாங்க அப்படின்றத சொல்றான். உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்க, எனக்கு 16 வயசாகுதுன்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள வேகமா ஆபீசருங்க எல்லாம் உள்ள வராங்க. அந்த சின்ன பையனை போட்டு செம்ம அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவும் அவன் சின்ன பையன், அவனை விடுங்கன்னு சொல்ல, சின்ன பையனா இருந்தா அவன் எதுக்கு ஜெயிலுக்கு வரணும், உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா நபர்களையும் ஆடையை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க உடம்புல ஏதாவது பொருட்களை மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. செக் பண்ணும் போது அப்போ அங்கிருந்து ஒரு ஆபீசருக்கு ஹீரோ போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அதை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு நீ இதை கொடு அப்படின்னு கேட்க, இது விக்கிறதுக்கு கிடையாதுன்றத ஹீரோ சொல்றாரு. அங்க இருந்த போலீஸ் ஆபீசரும் யார்கிட்ட காசு இருக்கு, கொடுத்தா உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்கிட்ட காசு இல்லைன்றத சொல்லுவாரு. காசு தானே இல்ல, கூட்டு கூட நான் வாங்கிக்கிறேன் போது, இல்ல உங்ககிட்ட காசும் இல்ல, விற்க முடியாதுன்னு சொல்றல, அப்போ நீ கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அறைக்குள்ள ஹீரோவை போக சொல்றாங்க. அந்த அறை ரொம்ப மோசமா இருக்கும். ஆனாலும் ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 3 நாள் அங்கதான் தங்குவாரு. ஆனா அவரால் அதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியல. அதனால ஆபீசருங்க கிட்ட, இங்க எனக்கு உணவும் சரியில்லை, இந்த இடத்துல பூச்சி இருக்கு, அது மாதிரி என் ரத்தத்தை குடிக்குது, நான் செத்துருவேன் போல, இல்ல வேற அறைக்கு மாத்துங்கன்னும் போது அதெல்லாம் மாத்த முடியாது, நீ இங்கதான் இருக்கணும்ன்றத சொல்றாங்க. நான் இங்கதான் இருக்கணும்னு எந்த ரூல்ல இருக்கு அதை சொல்லுங்கன்னும் போது, அதெல்லாம் ரூல்ல இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடறாங்க. அப்போ ஹீரோக்கு உணவு கொடுக்க ஒரு நபர் வராரு. இவரும் ஜெயில் கைதி தான், ஆனா எல்லாருக்கும் எடுபடி வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் ஹீரோக்கு உணவு கொடுத்து, தம்பி நானும் உன்ன மாதிரி இங்கதான் இருக்கேன், உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் அதை செஞ்சு தராது, நீ பணம் கொடுக்கணும் போது என்கிட்ட இப்ப பணம் இல்ல, இப்ப எல்லாம் என்ன, எப்ப உனக்கு கிடைக்குதோ அப்ப என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சிகரெட் கொடுத்துட்டு போறாரு. அந்த உணவு ரொம்ப கேவலமா இருக்கும். ஹீரோ வேற வழியே இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரு. இப்போ ஹீரோ பக்கம் லாயர் வராரு. ஹீரோவும் லாயர் கிட்ட, நான் இன்னசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை எப்போ வெளியே விடுவீங்க அப்படின்னு கேட்க, தம்பி நீ மட்டும் இல்லப்பா, நான் பாக்குற எல்லா கிளைண்ட்டும் இன்னசென்ட் தான் சொல்லுவாங்க, ஆனா உன் மேல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோட ஃப்ரெண்டோட கம்பெனில வேலை பார்ப்பாரு. அந்த டைம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோ பணத்தை திருடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ்னால ஹீரோவை ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. ஹீரோவும் அவங்க வெறும் வாயால சொல்றாங்க, அது போய் நம்பாதீங்கன்னும் போது, கம்பெனி ஓனரும் அவங்க பையனும் சொன்னா யாரா இருந்தாலும் நம்புவாங்க, நீ சொல்லதான் நம்ப மாட்டாங்கப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்ன மாதிரி பல ஆட்களை பார்க்க போகணும் அப்படின்னு கிளம்ப, சரி என்ன எவ்வளவு வருஷங்க வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்க, 6 to 8 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்க இருந்து போறாரு. இருக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என் ஃப்ரெண்டு கூடவே இருந்து என்னை ஏமாத்திட்டா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாரு. அதுலயும் அந்த ரூமை பார்த்தா அவருக்கு இன்னும் எரிச்சலா வருது. என்ன இங்க இருந்து வெளியே அனுப்புங்கன்னு சண்டை போடும் போது அந்த ஜெயிலோட சீனியர் ஆபீசர் வராரு. என்னடா அவங்க பிரச்சனை, எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற அப்படின்னு கேட்க, எதுக்கு என்ன ரொம்ப நாளா இங்க வச்சிருக்கீங்க, என்னை வெளியே விடுங்க, வேற ஒரு அறைக்கா மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க தான் இருக்கணும்னு சொல்ல, அப்படியா சரி நான் அப்போ கம்ப்ளைண்ட் எழுதுறேன் அப்படின்னு. கம்ப்ளைண்ட் தானே, இவனுக்கு பேப்பர் கொடுங்க, அப்படி என்ன எழுதுறான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல ஒரு பேப்பரை கொடுப்பாங்க. ஹீரோவும் கம்ப்ளைண்ட் எழுத பெண்ணை எடுக்க கையை மேலே அடின்னு அடிச்சு ஹீரோட மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தெடுக்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நாள் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காரு. இப்போ அவரை உள்ள அனுப்புறாங்க. இந்த இடத்துல தான் எல்லா கைதிகளும் தங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ முதல்ல மீட் பண்ண கைதி ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. அவரும் எங்களோட செல்ல வந்து தங்கிக்கும்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருப்பாரு, பார்க்க அப்படியே டான் மாதிரி இருப்பாரு. அவரும், இது ஏன் இடம், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், என்ன மீறி ஏதாவது பண்ணனா வச்சுக்கோயேன், வெளியே துரத்தி விட்டுருவேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கையை கொடுப்பாரு. அப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருந்து கையை துடைக்காம ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ அவரோட கையை துடைக்கிறத அந்த வயசானவர் பாத்துருவாரு. அவரும் ஒன்னும் சொல்லாம, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ சைலண்டா இந்த ரூம்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட பெட்டுக்கு போயாரு. அது ஏதோ வீடு மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அவருக்குன்னு படிக்க புக்கு, லைட்டு, சாப்பிடுற உணவு, அவரோட பெட்டை கவர் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வராங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டோட குடும்பம் வருவாங்க. அவருக்கு மனைவி 3 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களும் எப்பங்க வெளியே வருவீங்கன்னு கேட்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன், குழந்தைங்க என்ன மறந்துடாம
பாத்துக்கோ அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரம் ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. இப்போ ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி அங்க வருவாங்க. இதுவும் நீ எதுக்கு வந்திருக்க, உன் அக்கா வரலையான்னு கேட்க அவ உங்களை பார்க்க விருப்பம் படல, ஏன்னா நீங்க பணத்தை திருடிட்டீங்கன்னு அவ ரொம்ப கோமா இருக்கா அப்படின்னு சொல்ல, நானும் பணத்தை திருடல, அவன் என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், உன் அக்கா கிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் ஏன்னா உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களை யாராவது டார்ச்சர் பண்றாங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா உள்ள போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு கும்பல் சேர்ந்தவங்க ஹீரோவை பிடிச்சிட்டு போய் ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் திருடிடுறாங்க. ஹீரோவும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு ஸ்டாம்ப் குத்துவாங்க, அந்த ஸ்டாம்புக்கு நாங்க காசை சார்ஜ் பண்ணுவோம், அந்த காசு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க இல்ல அப்படின்றத சொல்றாரு. அப்ப எங்களால இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்றத அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு கோவம் வருது. இப்ப அங்க ஒரு நபர் என்கிட்ட துணி இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செல்லுக்கு கூட்டிட்டு போறாரு. அவரும் ஹீரோக்கு துணி எல்லாம் கொடுக்கறாரு. ஹீரோ நீங்க யாரு, எனக்கு நேத்துல இருந்து ரொம்ப பல்லு வலியா இருக்கணும் போது அப்ப நான் செக் பண்றேன், நான் ஒரு டாக்டர் தான் சொல்லி ஹீரோக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே பேசுறாங்க. அப்ப சில ஆட்கள்லாம் உள்ள வராங்க. நாங்க ஜெயில இருக்கிற கைதிகளுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம், ஏன்னா தப்பு பண்ணதுக்கு இந்த போலீஸ் ஆட்கள் எல்லாரையும் ரொம்ப காயப்படுத்துறாங்க, அது மட்டும் இல்லாம ஜெயில் வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் இவங்க இதே ஜெயில அடைச்சு வைக்கிறாங்க, இதுக்காக நாங்க ஒரு குழுவா சேர்ந்து போராட்டம் பண்றோம், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப டக்குன்னு போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. என்ன ரொம்ப நேரம் கும்பலாம் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோரோட ஃப்ரெண்டோட அங்க நடந்து போறாரு. இங்க ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக்ல நிறைய பேர் வேலை செய்வாங்க, அதுக்கு அவங்களுக்கு பணமும் கிடைக்கும். அந்த இடத்துல ஹீரோவே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அங்க போகும்போது ஹீரோட கோட்டை போட்டிருப்பாரு. ஹீரோடே அது ஏன் கோட்டுற அப்படின்னு சொல்லி போக ஃப்ரெண்டு இரு அவன் யாருன்னு தெரியுமா, அவன் 6வது பிளாக்கோட சொந்தக்காரன், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கிட்ட பம்பு வேண்டாம், மறந்துரு அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த 16 வயசு சின்ன பையனும் அங்கதான் இருக்கான். அவனை இவன் என்னடா பண்றான் போது, டே இவன் மோசமானவன், சைக்கோ, இவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்ன வேணா பண்ணுவான், நீ அவன் கிட்ட வச்சுக்காத, உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வேலை செய்யற பில்டிங் குள்ள போறாரு. அப்ப அங்க ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட ஃப்ரெண்டும் இது மாதிரி எனக்கு பணம் தேவை இருக்கு, என்னையும் வேலையில சேர்த்துக்கோங்கன்னும் போது சரி இரு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த நபர் உள்ள போயிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஜெயில வந்தீங்க, என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்க, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதடா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இங்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம ரூமுக்குள்ள ஒரு தாத்தா இருக்கால அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமானும் போது, நான் கேள்விப்பட்டேன் அவரு 2 நபரை கொலை பண்ணிட்டு ஒரு போலீஸையும் போட்டு தள்ளிட்டாரு, இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா அவர்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்ப அந்த 6வது பிளாக்ல இருக்கிற அந்த கைதியும் ஆபீசர் கிட்ட ரொம்ப ஜெல்லா இருப்பாரு. அவங்க கிட்ட பணம் இருக்கு, பணத்தை வச்சு என்ன வேணா வாங்குவான், அவர் நிறைய மோசமான வேலையை அந்த பிளாக்ல பண்ணிக்கிட்டு இருக்கான், தப்பி தவறி கூட அந்த சைடு போயிடாதடா அப்படின்னு சொல்ல, இப்ப உள்ள போன நபரும் சரி நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்றத சொல்லுவாரு. ஹீரோவும் எதுக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னும் போது, அங்க வேலை பார்த்தா நம்ம ஜெயில இருக்கிறதே கொஞ்சம் மறந்துரும், பணமும் நமக்கு கிடைக்கும், இந்த ஜெயில எல்லாமே பணம் தான், பணம் இருந்தாதான் அங்க உயிரோட இருக்க முடியும் அப்படின்றத ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ தேடி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி திரும்பவும் பார்க்க வரா. ஹீரோவோ உன்னை எப்படி போலீஸ் ஆபீசர் உள்ள விட்டாங்க அப்படின்னு கேட்க, நாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிதான் உள்ள வந்தேன், என் அக்கௌண்ட்ல பார்க்க வர விருப்பப்படல அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ ரொம்ப சோகமா இருக்காரு. என்னை பார்க்க நீ வராத அப்படின்னு சொல்ல, நான் வரலன்னா உங்களை பார்க்க யாரு வருவா, நீங்க ரொம்ப லோன்லியா ஆயிருவீங்க, அதாவது நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல, என்னை பார்த்து பரிதாபம் நீ பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா உள்ள போயிடுறாரு. இப்ப ஹீரோ குளிச்சுக்கிட்டே இருக்க வெளியே பயங்கரமா சந்தோஷமான சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா, கவர்மெண்ட் சில கைதிகளுக்கு ஜெயில் தண்டனைய குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் எனக்கும் இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் என் வீட்டுக்கு போயிட போறேன், போகும்போது இந்த ஷூ தான் போட்டு போவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா அந்த வயசானவரும் கொஞ்சமா சந்தோஷப்படு, கடைசியில ஒரு ஆப்ப வைப்பானுங்க பாரு அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு அது புரியாம சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோட ஃப்ரெண்டால வெளியே போக முடியாது, ஏன்னா பவர் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் போலீஸ் ஆபீசர் வெளியே போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவாரு. இப்படியே நான் ஜெயில இருந்தேன்னா வயசானவனா தான் வெளியே போவேன், அப்படி நான் வெளியே போனாலும் என் குடும்பத்தாக யாருக்கான ஞாபகம் இருக்காது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருப்பாரு. அப்பவே அந்த தாத்தா சொன்னார், நான் தான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமா இருக்க, கைதியா இருக்கிற டாக்டர் ஒருத்தர் ஹீரோ கிட்ட வருவாரு. இந்த பேப்பரை வச்சுக்கோ, நான் சொல்ற விஷயத்த நீ எழுதி ரெடியா வை, நம்ம நாளைக்கு போலீஸ்க்கு எதிரா போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நைட்ல போலீஸ்க்கு எதிரா நிறைய வார்த்தைகளை எழுதி வச்சுட்டே
இருப்பாரு. அந்த டைம் அந்த வயசானவரும் இவனுக்குலாம் சேர்ந்தா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா சும்மா இருங்க, தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரெடியா வைப்பாங்க. இப்ப அடுத்த கால போலீஸ் ஆபீசருங்க வேகமா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட தரத்தானே இழுத்துட்டு போவாங்க. அந்த வயசானவரும் ஆபீசர் கிட்ட அவனையும் கைது பண்ணி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, நேத்து இவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, அது எங்களுக்கு தெரிய வந்தது, இவங்க கிட்ட நான் விசாரணை பண்ணணும்னு சொல்லி இழுத்துட்டு போவாங்க. யாருக்குமே ஒண்ணும் புரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீசர் ஒருத்தர் அந்த வயசானவர் கிட்ட வந்து, உங்க ரூம்ல இருந்த ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு சொல்ல, அங்க இருந்த நிறைய பேருக்கு கோவம் வந்துரும். போலீஸுங்க அராஜகம் பண்றாங்க, மனுஷங்களை மிருகம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஒருத்தனை அடிச்சே கொன்னுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப எழுதின எல்லா பேப்பரையும் தூக்கி போடுவாரு. அப்படி ஜன்னல் வழியா தூக்கி போடும் போது வெளியே இருக்கிற மக்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும், அந்த நோட்டீஸ் அவங்களும் பார்ப்பாங்க. அப்படி இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருக்க போலீஸ் ஆபீசருங்க போராட்டம் பண்றவங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்ப ஹீரோவையும் கூட்டிட்டு போய் இருட்டான அறைக்குள்ள லாக் பண்ணிருவாங்க. இப்போ ஹீரோவை பார்க்க ஒரு லாயர் வந்திருப்பாரு. ஹீரோவை மீட் பண்ணோம்னு சொல்ல ஹீரோ போய் பாப்பாரு. அவரும் இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவர்கிட்ட என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்ல, நான் பணத்துக்காக வரல, நம்ம நாட்டுல நிறைய தப்பு பண்ணாத கைதிகளை ஜெயில வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதான் நான் வந்திருக்கேன், நான் உங்க கேஸ பார்த்தேன், உங்க மேல வெறும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருக்காங்க, அதுக்கு எந்த ஒரு சாட்சியம் இல்ல, அதனால உங்க கேஸ்ல நான் உங்களை காப்பாத்த கூட எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. இப்போ வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த குழுவோட தலைவர், கவர்மெண்ட் நமக்கு எதிரா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எதிரா குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது அவங்களுக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சாதான் நம்மள கஷ்டப்படுறத உங்களுக்கு புரியுங்க, நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது 6வது பிளாக்ல இருக்கிற அந்த வயசானவர் இங்க வருவார். நீங்க ஏதோ போராட்டம் பண்றீங்களா, நான் வேணா உங்களோட தலைவரா மாறிடுறேன், உங்களுக்காக எல்லா உதவியும் பண்றேன், ஏன்னா என்கிட்ட பணம் குட்டி கிடக்கு அப்படின்னு சொல்ல, நாங்க அப்படி எந்த போராட்டமும் பண்ணல, நீங்க வந்து கேட்டதுக்கு நன்றி, ஆனா இப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்ல, என்ன அவாய்ட் பண்றீங்களா, என்ன நல்லா தெரியுது, என்னைக்காவது ஒரு நாள் என் காலில் வந்து நீங்க விழுவீங்கள, அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் அங்க இருந்து போறாரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி கிட்ட இருந்து ஹீரோக்கு நிறைய லெட்டர் வருது. நான் வரல, நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஹீரோ படிச்சுக்கிட்டு அப்படியே நைட்டு தூங்கிறாரு. இப்ப நைட்டு ரொம்ப பயங்கரமான சத்தம் கேக்குது. ஹீரோ யாரா இருக்கும்னு சொல்லி பார்க்க அந்த வயசானவர் சைலண்ட் ஆயிரு. வெளியே போய் நீயும் மாட்டிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ்ல கண்ணாடி ஒட்டி ஊட்ட வழியா பாப்பாங்க. யாரோ ஒரு கைதிய போலீஸ் ஆபீசருங்க தரத்தானே இழுத்துட்டு போவாங்க. காலையில விடிகிற வரைக்கும் ஹீரோ வந்து வயசானவரும் யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலையில விடியுது, எல்லா கைதிகளும் வெளியே வராங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிய வருது, இவங்களோட டீமோட ஹெட்டை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காலை எழுந்தோடனே எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அவர் என்ன பண்ணீங்க, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க, ஆபீசருங்க அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, எல்லாம் கையை பிடிச்சிட்டு போராட்டம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசரும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல, அந்த நபரை என்ன பண்ணீங்க, நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்க, நாங்க வேற ஜெயில அவரை போட்டுட்டோம், அவரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப பிரஸ் மீடியாவை கூப்பிடுங்க, இங்க நடக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரத்தம் போக மயக்கம் போட்டு விழ ஆரம்பிப்பாங்க. இதனால அந்த ஜெயிலோட சீனியர் போலீஸும் வந்து, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இறந்துருவீங்க, இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் பிரஸ் ஆட்களை வர சொல்றேன் அப்படின்னும் போது, சும்மா நீங்க செட்டப் பண்ற ஆளுங்க வரக்கூடாது, ப்ராப்பரான பிரஸ் மீடியா ஆட்கள் வரணும், அப்பதான் நாங்க இதை நிறுத்துவோம்னு சொல்ல, நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, அப்ப நிறைய பேரு கையில அதிகமா ரத்தம் போக இறந்தும் போயிருவாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரனால நைட்டு ரேடியோல கவர்மெண்ட் ஆட்களும் ஜெயில இருக்கிற கைதிகள் போராட்டம் பண்ற விஷயங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது, அவங்க நிறைய பேரு கஷ்டப்படுறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்தது, கைதிகள் சொன்னனால எங்களுக்கு தெரிய வந்தது, இதுக்கு நாங்க ப்ராப்பரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட கைதிகள் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து ஹீரோ பாக்குறா. நியூஸ் பேப்பர்ல உங்க போட்டோ எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு, நீங்க தைரியமா இருந்திருக்கீங்க, உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு, நானும் அந்த குழுவுல மெம்பரா மாறிட்டேன் அப்படின்னு பேசிட்டு அந்த பொண்ணு போவா. இப்ப ஜெயில் கைதிகள் எல்லாரையும் கூப்பிட்டா எவ்வளவு நாள் கைதிகளா இருந்தாங்க, அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோட ரூம்ல இருக்கிற தாத்தாவோட டீட்டெயிலும் செக் பண்ணுவாரு. அவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பத்தி விசாரணை பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், பரவாயில்ல, நீ ஏதோ பிரயோஜனமா ஒரு விஷயம் பண்ற, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். இப்போ ஹீரோவுக்கு தெரிய வருது, அவங்க குழுவோட தலைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க குழுவில் இருக்கிற ஒரு நபர் அந்த 6வது பிளாக்ல இருக்கிற கேங்ஸ்டருக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அவன் போய் என்ன இன்வால்வ் பண்ணாத குரூப் நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த வயசானவரும் அந்த தாத்தாவை, நீ 6வது பிளாக்கே போடா, இங்க இருந்து எங்களை விட்டு கேக்குறியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு
அந்த 6வது பிளாக்குக்கும் போறாங்க. அந்த இடத்துல எல்லாம் ட்ரக்ல ரொம்ப அடிக்ட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் சப்ளை பண்றது அந்த வயசானவர் தான். அவர்கிட்ட போய் நீ ஏன் இது தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்ட, போலீஸ்க்கு நம்ம எதிராக போராட்டம் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அப்போ நம்மள சீக்கிரமா ஜெயில இருந்து அனுப்பிடுவாங்களே, இது உனக்கும் நல்லது தானே, நீ எவ்வளவு வருஷம் உன் குடும்பத்தை பார்க்காம இங்க இருப்ப, உன் குடும்பத்தை நீ பார்க்கணும்னு விருப்பப்படலையான்னு தாத்தா கேட்க, இங்க பாரு, என் குடும்பத்துக்கு நான் இங்க இருந்தே தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன குழுவுல சேர்க்கல, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், இருமேட்டும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த தாத்தா கிட்ட ஒரு மோதிரம் இருக்கும். இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அது இந்த கேங்ஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவனோட மோதிரம். இது எப்படி உன்கிட்ட வந்தது, உனக்கு வேண்டியவன் எப்பயோ இறந்துட்டான், அவனை 2 பேரும் கொலை பண்ணாங்க, யாருன்னு தெரியுமா, அவன் கூடயே இருந்தவங்க தான், இந்த இடம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது, இந்த இடத்த விட்டு நம்ம போகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்னோட பிளானை சொதப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஒரு பிளான போடுவாங்க. ஒரு ஆபீசர் வருவாரு, உணவு எல்லாத்தையும் அங்க இருந்து கைதி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க, அந்த கைதி எனக்கு உடம்பு முடியலன்னு மயக்கம் போட போலீஸ் ஆபீசர் போக அவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து உடைச்சு கண்ணாடி எல்லாம் சுக்குநூறா உடைக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் நெருப்ப பத்த வைக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, பில்டிங் மேல ஏறி போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எங்களுக்கு எதிராக நிறைய விஷயம் பண்றாங்கன்னு சொல்லி பயங்கரமா ஒரு போராட்டம் பண்றாங்க. இது பிரஸ் மீடியா ஆட்களுக்கு போகுது, கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அதனால ஹீரோவையும் அந்த டாக்டரையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர் உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்றத கேட்கறாங்க. இங்க ரொம்ப வருஷமா கைதிகளா இருக்காங்க, இவங்களுக்கு தண்டனை காலம் இன்னும் முடியவே இல்லை, மனுஷங்களை மிருகம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண அந்த லாயரும் ஜெயில இருக்கிற ஆபீசருங்களுக்கு எதிராக நிறைய ப்ரூஃபா கொடுக்குறாங்க. இதை பார்த்த சீனியர் ஆபீசரும் சரி, கைதிகள் எல்லாரையும் விசாரணை பண்ண ஜட்ஜ் உள்ள வருவாரு. அவர் உங்க எல்லாரையும் பார்ப்பாரு, உங்களுக்கு வேண்டிய ஃப்ரீடமா அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஜட்ஜ் உள்ள வருவாரு. எல்லாரோட டீட்டெயிலும் ஒரு செக் பண்ணும் போது அங்க இருந்து ஒரு கைதியில ஒருத்தர், இவர் ஜட்ஜே இல்ல, இவர் ரிட்டையர் ஆன ஆபீசரு, நம்ம எல்லாரையும் முட்டாளாக ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரை நான் கேட்கிறேன்னு போக அவரை போட்டு அடிப்பாங்க. அவர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் போலீஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எங்களை மீறி நீங்க வெளியே போயிருவீங்களாடா, உங்களெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லி அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. அடிச்ச அடியில ஹீரோவால எழுந்து நிக்க கூட முடியல. இப்ப நைட்டு வேக வேகமா ஹீரோவை சீனியர் ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அந்த டாக்டரும் லக்கேஜ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. நீ எங்க போற அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப சீனியர் ஆபீசரும் அவனுக்கு நான் டிரான்ஸ்பர் கொடுத்துட்டேன், வேற ஒரு ஜெயில போறான், உனக்கும் கொடுத்துருக்கேன், நீ வேற ஒரு ஜெயிலுக்கு போலான்னு சொல்ல, போக முடியலன்னா அப்ப சாகுற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், உனக்கு பரவாயில்லையா, அடிப்பட்டனால மண்டையில ஏதோ ஆயிருக்கு போல, கொஞ்ச நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவரோட ரூம்லயே அனுப்புறாங்க. அங்க அந்த வயசானவரும், என்னப்பா போட்டு செம்மடி அடிச்சாங்களா, இந்த இடத்த விட்டு டிரான்ஸ்பர் பண்ணோன்னு சொன்னாங்களா, எனக்கும் இந்த நிலைமை நடந்தது, நானும் பல இடத்துல டிரான்ஸ்பர் ஆகி நிறைய ஜெயில போனேன், ஆனா கடைசி வரைக்கும் என்னை வெளியவே விடல, இதுதான் வாழ்க்கை, நம்ம வெளியே இருக்கும் போது உண்மையான வாழ்க்கைய நம்ம வாழ மாட்டோம், ஆனா உள்ள வந்தாதான் வெளியே போனா எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை இருக்கும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவோம். எனக்கு ஒரே பயம் தான், கடைசியில இந்த இடத்துலயே நான் செத்துருவேணும்ன்றது மட்டும்தான், செத்தா நம்மளை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச ஹீரோவே கண் கலங்க ஆரம்பிச்சுடுவாரு. அடுத்த நாள் காலையில அந்த வயசானவரும் ஹீரோக்கு நிறைய பொருட்களை பரிசா கொடுப்பாரு. இதுக்கு அடுத்த உடனே என்னால பார்க்க முடியாது, என் அன்பளிப்பா இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இந்த இடத்த விட்டு போகணும்னு மனசே இல்ல, ரொம்ப சோகமா இருக்காரு. அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. திடீர்னு போலீஸ் ஆபீசருங்களா வந்து ஹீரோவையும் அந்த வயசானவரையும் முகத்தை மூடிட்டு வண்டியில ஏத்துறாங்க. ஹீரோக்கும் அந்த வயசானவருக்கும் இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல, ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. வெளியே பாக்குறாங்க, அப்பதான் இவங்களுக்கு தெரிய வர்றது இவங்க வேற ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. அங்க போன உடனே ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. ஒரு ரூம்லயும் லாக் பண்றாங்க. நான் லைட் ஆன் பண்ண உடனே நீ எழுந்து நிக்கணும், எழுந்து நிக்கலன்னா எலும்ப உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஆல்ரெடி உடம்புல அடிப்பட்டனால அவரால் எழுந்துக்கவே முடியாது. லைட் ஆன் பண்ண அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த ஆபீசருங்க கொடூரமா அவரை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். ஹீரோ உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு லைட் ஆன் பண்ண உடனே எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் ஹீரோவை போலீஸ் ஆபீசருங்க கூட்டிட்டு போகும்போது எதிர அந்த தாத்தாவை ஆபீசருங்க கூட்டிட்டு போவாங்க. அவர் ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயத்தோட இருப்பாரு. அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்ச ஹீரோவும் பெட்ல இருக்கிற ஸ்பிரிங் எடுத்து மெழுங்கிடுறாரு. இதனால டாக்டரும் இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல, நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் ஆப்ரேஷனுக்கு போகணும்னா அந்த தாத்தாவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா நான் இப்படியே கூட செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பிடிவாதமா இருக்க, அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்து அடிப்பட்ட இடங்கள்ல மருந்தெல்லாம் கொடுத்து அவரை சரி பண்றாங்க. இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு
ஜெயில போட்டுறாங்க. தாத்தாவும் ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த ஜெயிலும் சில கைதிகள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்த இவங்க 2 பேரும் பேசும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இன்னும் கொஞ்ச நாளா பிரஸ் மீடியா ஆட்கள் சேர்ந்த சில பேர் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ உங்களை கூட வந்து கேள்வி கேட்கலாம், நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருங்க. போலீஸ் ஆபீசருங்க உங்க கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்ணதுக்கு காரணம் நீங்க எதையும் சொல்லக்கூடாதான், ஆனா அவங்கள நம்ம எதிர்த்து நின்று எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆபீசரும் அவரும் ஒரு வக்கீல கூட்டிட்டு வருவாரு. அவரும் ஹீரோ கிட்ட எனக்கும் உங்க வயசுதான், நான் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசணும், நீங்களும் என்கிட்ட தயக்கமே இல்லாம கேள்வி கேட்கலாம் போது என்ன கேட்டு என்ன மாறப்போகுது, இந்த ஜெயில தான் நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல அந்த ஆபீசரும் எல்லாமே மாறும், ஆனா மாற்றம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், எல்லாரும் மனுஷங்களை ட்ரீட் பண்ணணும் அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோவை அந்த வயசானவரும் ஆல்ரெடி இருந்த ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்ததே இந்த விசாரணை பண்றதுக்காக தான். இப்ப ஹீரோவும் அந்த வயசானவரும் அந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னன்னா ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணனால இந்த ப்ரொபோசலை கவர்மெண்ட் எடுத்துக்க போறாங்க, இதை செக் பண்ண போறாங்க, இது இப்ப அபிஷியலா நடக்க போகுது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கைதிகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் ஹீரோ நோட் பண்ணுவாரு, அந்த 16 வயசு பையன் ஏதோ ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணிட்டு இருக்கான்னு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் 6வது பிளாக்ல இருக்கிற அந்த வயசானவரை பார்க்க போறாரு. அப்படி போகும்போது அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை வாங்கிட்டு பேசிட்டே இருக்க இப்ப அந்த சின்ன பையனும் அவங்க கூட சேர்ந்த நபரும் வேகமா வந்து அந்த வயசானவரை குத்தி கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ட்ரக் பணம் எல்லாத்தையும் திருட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோ பயந்து போய் அந்த இடத்த விட்டு போக அந்த சின்ன பையனும் ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில என்கொயரி போயிட்டு இருக்க இந்த கேஸுக்கான ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி டிவில சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயில இருந்து வெளியே போனவரும் ஒரு பொலிட்டீஷியன், அவரும் இது மாதிரி கொடுமைகள்லாம் அங்க நடக்குதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜும் அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் இதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் எதுவுமே இல்லாதனால கைதிகள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இதை ரத்து பண்ணிடுறாங்க. இதை கேட்ட கைதிகள் பயங்கர கோவப்படுறாங்க. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அடுத்த நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோவும் என்னை பார்க்க வராத, டைம் தான் விட்டு இந்த ஜெயில விட்டு நான் வர போறது இல்ல, இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அப்செட் ஆயிருக்காரு. இதெல்லாம் அந்த வயசானவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்ப அந்த தாத்தாவும் ஹீரோ கிட்ட இங்க பார், பொறுமையா இரு, நீ நினைச்சது நடக்கும் சொல்ல இப்ப நடக்கும், உங்களை மாதிரி நானும் இங்க வயசாகிறதுக்கு இங்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கோவப்பட்டுட்டு வெளியே போவாரு. அதே நேரம் ஒரு ஆபீசர் ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா இன்னும் நீ வெளியே போலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஹீரோக்கு இருக்கிற கோவத்துல அவரை அடிச்சு மூஞ்சி மூக்கரே உடைச்சிடுறாரு. இதனால ஹீரோவை கூட்டிட்டு போய் நலங்க வச்சிடறாங்க. ஹீரோவால எழுந்து நடக்கவே முடியல. அந்த வயசானவர் தான் ஹீரோவை கூட்டிட்டு வராரு. அந்த டைம் ஹீரோட சுச்சுவேஷனை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அவரும் ஹீரோ கிட்ட இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட கீ அவர்கிட்ட இருக்கும். யாருக்கும் தெரியாம உள்ள போவாரு. பார்த்தா கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை தட்டுனா லைட்டா சத்தம் கேட்கும். இதை உடைச்சிட்டு நம்ம வெளியே தப்பிக்கலான்னு போது இது நடக்குமா, நமக்கு வேற வழி இல்லை, இதைதான் பண்ணி ஆகணும், ஆனா இதுக்கு நமக்கு ஒரு டீம் தேவைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க நம்ம இதை பண்ணலாம். ஆனா கீழே தட்டும் போது போலீஸ்க்கு சத்தம் கேட்கும். அதை தடுக்கிறதுக்கு நீங்க தட்ட நேரம் வெளியே ஒருத்தன் பாலால இங்க விளையாடுவான். அந்த சத்தத்தினால போலீஸ் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன டீம் எல்லாருமே சேர்ந்து ஓட்ட போட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்க ஒரு நாள் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேல இருக்கிற அந்த ஓட்ட வழியா யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு ஓடுற விஷயத்த ஹீரோ பார்த்துடுறாரு. தாத்தா கிட்ட யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான், நம்மள போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்ல யாரோ ஒருத்தவங்க உள்ள வர மாதிரி சத்தம் கேட்கும். இவங்க எல்லாம் ஒளிஞ்சு பார்க்க அந்த 16 வயசு பையனும் அவங்க டீம்ல இருக்கிறவங்களும் வந்திருப்பாங்க. இங்க வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா, நாங்க வர வேணாமா, எங்க நீங்க சேர்த்துக்கலன்னா போலீஸ் கிட்ட சொல்லிருவோம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால ஹீரோவோ அக்செப்ட் பண்ணிக்க இந்த விஷயம் தாத்தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம், இது ஒன்னும் ஸ்கூல் ட்ரிப் கிடையாது, எல்லாரையும் கூட கூட்டிட்டு போக வேற வழி இல்ல, அவன் நினைச்சா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நம்மளோட பிளானே ஸ்பாயில் பண்ணிடுவான், அதனால நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தினமும் ஓட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில முழுசா ஓட்டையே போட்டுருவாங்க. தப்பிக்க வேண்டிய நாள் அன்னைக்கு எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்து போலீஸ் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு கீழே போய் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல ஹீரோவும் பின்னாடி அந்த வயசானவர் மத்தவங்க எல்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஹீரோவும் மேல இருக்கிற ஸ்டீலிங்கை எடுத்துட்டு பார்த்தா சாலையில வந்துருவாரு. உடனே அந்த வயசானவர் ஹீரோவும் வேக வேகமா
நடந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. எதுவும் நடக்காத மாதிரி அவங்க முன்னாடி நடந்து போக அந்த ஓட்ட வழியா நிறைய கைதிகள் தப்பிச்சு வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். போலீஸும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்ப தாத்தாவும் ஹீரோவும் அங்க பஸ்ல ஏற அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோவும் அவர் நம்மள பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரு, நம்மள தப்பிக்க அவரு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்ல அவரை என்ன நமக்கு ஹெல்ப் பண்றது, நம்ம இப்ப ஃப்ரீடமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த இடத்த விட்டு தூரமா போயிடுறாங்க. இப்ப தாத்தாவும் ஹீரோ கிட்ட உன்னை நான் அப்புறம் சந்திக்கிறேன், இதுக்கடுத்து உன் லைஃப் நீ பாரு, போலீஸ்கிட்ட மாட்டுக்காத, வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போயிரு, கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துருன்னு கொள்ள ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. ஹீரோ ஒரு பாக்கெட்ல கை வைக்கும் போது பாக்குறாரு கட்டு கட்டா பணம் இருக்கு. இதை வச்சுதான் அந்த வயசானவர் இந்த பணத்தை எடுத்துட்டு ஹீரோ இப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போறாரு. பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோட கால்ல போட்டிருக்கிற ஷூ அவரை இறந்து போன ஃப்ரெண்டு ஃபேமிலிய மீட் பண்ணும் போது போடணும்னு ஆசைப்பட்டு வச்ச ஷூ. படத்தோட எண்டுல கைதிகள் தப்பிச்சு போனா 1 மாசம் கழிச்சு கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸா மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி 1978ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சுமார் 175 கைதிகளும் அந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போனாங்க. அவங்க தப்பிச்சு போன பிறகும் கவர்மெண்ட் கைதிகள் சொன்ன கேஸ எடுக்கல, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்கல. இந்த விஷயம் அப்படியே எல்லாராலையும் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டு அந்த 16 வயசு பையன், அந்த தாத்தா, ஹீரோ இவங்க எல்லாரோட புகைப்படத்தையும் காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சொபின்ஸ் மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.